Janawari Kumar is never wrong. Coach Janawari Kumar is back with another cricket video. So in the cricket video la coach enna solla porana ipo vandu T20 squad announce பண்ணிருக்காங்க T20 World Cup. Perfect. Everything down to the last minute details. அந்த ஸ்குவாடை வச்சு இந்தியா கப்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதான் நான் கோச் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட் ஜேகே ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. வாடா. Dubai my play, Dubai to my play. ஓகே, நம்ம T20 ஸ்குவாட் நம்ம கோச்சிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு சில விளைவுகள் நடந்திருக்கு. என்னன்னா நான் கில்லை பத்தி பேசியிருக்கேன். கில் வந்து கம்பீர் வந்து ஃபேவரட்டிசம் பண்றான் கில்லுக்கு. அது நான் என்ன சொன்னேன் என்ன ஏதுன்னா நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. என்னன்னே தெரியாம வந்து ஒரு பக்கம் மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கில் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் அப்பதான் கண்டுபிடிக்கிறேன். அவனுங்க ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அவங்க பேரை சொன்னனால அவங்க ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்ப கில்ல வந்து இது பண்ணிட்டாங்களாம், தூக்கிட்டாங்களாம் T20 பாத்தியா கம்பீர் ஃபேவரட்டிசம்லாம் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தூக்கிட்டான். நான் கில் பெர்ஃபார்ம் பண்ணல, அவன் எதுக்குடா டீமுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கல. இவன் எப்படா டீமுக்குள்ள வந்தான், அதுவே ஃபேவரட்டிசம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் 2-3 மாசமா. அந்த வீடியோ எடுத்து சரி உங்களுக்கு என்னடா இது ஃபேவரட்டிசம் உங்களுக்கு புரியலையான்றது எனக்கு புரியல. நிறைய பேர் வந்து நான் ரோஹித் ஃபேனு, அதனால வந்து கில்ல கேப்டன் ஆக்குனால கோவப்படுறேன். நான் அந்த எல்லாம் போய் பாருங்கடா, எதுவுமே பார்க்காம இவங்களே ஒரு முடிவு வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு இதுல ஹலுசினேட் பண்ணிக்கிறாங்க. கோலி ரோஹித் ரிட்டையர் ஆகும்போது, டெஸ்ட்ல ரிட்டையர் ஆகும்போது அவங்க ரிட்டையர் ஆனால் நல்லதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து வயசாயிருச்சு, டீம் மாஸ்டர் டிரான்சிஷன் தான் சொல்லியிருப்பேன். ஓடிஐ கேப்டன்சி வந்து ரோஹித் விட்டு போகும்போது நான் கில்லுக்கு ஏண்டா கொடுக்குறீங்க மற்ற பேர்ட்ட கொடுக்குறான்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர ரோஹித் வந்து கேப்டனா இருந்திருக்கணும் அவனை ஏண்டா தூக்குனீங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா வயசாச்சு, டிரான்சிஷன் ஆகுது ஓகே. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை கேஎல் ராகுல் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தா அவன்கிட்ட கொடுத்துருக்கலாம். கில்லுக்கு ஏன் கொடுத்தீங்க? பட் ஓகே, ஓடிஐ டீம்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்போ ஓடிஐ டீம்ல ஆக்கும்போது எல்லாத்துலயும் அவன் தான், டெஸ்ட்லயும் அவன் தான், ஓடிஐலயும் அவன் தான், T20லயும் அவன் தான். டெஸ்ட் ஓடிஐ ஓகே, T20ல அவன் எப்படி உள்ள வந்தான், அது எப்படி ஃபேவரட்டிசம் இல்லாம இருக்கும்னு எனக்கு புரியல. டீமுக்கு ஒரு ஓப்பனர் தேவை. ஓப்பனர் இல்லைன்னா கில் வரானா ஆப்வியஸ்லி டேலண்டட் பேட்ஸ்மேன் ஆடட்டும், சந்தோஷம் போயிடலாம். ஆனா ஆல்ரெடி டீம் செட்டான டீம்ல, நல்லா போயிட்டு இருக்க டீம்ல சாம்சன், அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்ம்ல இருக்காங்கன்னு போது எப்படி கில் கொண்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஃபேவரட்டிசம்லாம் கிடையாது, அவர் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க, சான்ஸ் கொடுத்து அவர் அடிக்கலன்னா இறக்கிடுவாரு, கம்பீர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நார்மல் பிளேயர் தான் வந்திருக்கணும். வரும்போதே வைஸ் கேப்டனா வந்தான், எப்படி தெரியாது. அவனை வைஸ் கேப்டனாவே வரானும் போதே அவனை நாங்க டிராப் பண்ண போறது இல்லை, அவன் செட்டனே ஆட போறான்றது தான் அவங்க சொல்ல வர்றது. இப்பயும் சொல்றேன், இப்ப வேற வழி இல்லாம தான் அவனை தூக்கி இருக்காங்க. ஒரே ஒரு 50 அடிச்சிருந்தா நேரம் வந்து சாம்சன் உள்ள வந்திருக்க மாட்டான், ஜிதேஷ் சர்மா வந்திருப்பான், ரிங்கு சிங்கு வந்திருக்க மாட்டான், அப்படியே தான் வந்திருக்கும். ஒரு 50 தான் அவன்கிட்ட எதிர்பார்த்தாங்க, அந்த ஒரு 50 கூட நம்மளால அடிக்கல. 20 இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுத்து 20 இன்னிங்ஸ்ல அடிக்காம அவரை வந்து நீங்க டீம் விட்டு தூக்குறதுக்கு பேரு பாராட்டணும் உங்களை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. உண்மையை சொல்ல போனா இப்பயும் வந்து வேற வழி இல்ல, எல்லாருமே திட்டுறானுங்க, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா தூக்கிருக்காங்க. இப்ப நான் வீடியோ போட்டது ஃபர்ஸ்ட் T20 அப்ப, அதுக்கப்புறம் 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆகி போட்டு எல்லாருமே ட்விட்டர்ல இருந்து கமெண்டேட்டர் லைவ்லயே சொல்றான், சாம்சன் ஆடும்போது சொல்றான், ரவி சாஸ்திரி சொல்றான். ரவி சாஸ்திரி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா பேசுறாரு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க, இல்ல டிராப் பண்ணிருக்காங்க. தவிர இவங்க வந்து சான்ஸ் கொடுத்து அடிக்கலன்னு எல்லாம் டிராப் பண்ணல, வேற வழி இல்லாம டிராப் பண்ணிருக்காங்க. ஒரு 50 கூட அடிக்கலையே. சொல்ல போனா கில் வந்து ரெடியா இருந்தானா T20 வேர்ல்டு கப் ஆட, 5th T20 எல்லாம் ஆட. கடைசி நேரத்துல கால் பண்ணி நீ இல்ல பாட்டீங்களேன்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப கில் வந்து அவனுக்கு சான்ஸை கொடுத்துட கூடாது, கொடுத்து கடைசி நேரத்துல அவனுக்கு கால்ல போய் சாக் பண்றது, அவனுக்கு டிராப் பண்றதுன்றது அவனோட கான்பிடன்ஸுக்கு என்ன ஆகும் தெரியல. இங்க எல்லாமே டீமுக்காக பார்க்காம ஒருத்தருக்காக பார்த்ததுதான் பிரச்சனை. நான் ஏன் கில் உள்ள வந்திருக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, சாம்சன், அபிஷேக் சர்மா பேய் ஃபார்ம்ல இருந்தாங்க, ஒருத்தன் விட்டா ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான். நம்பர் 3ல திலக் வர்மா பயங்கர
பயங்கர ஃபார்ம்ல இருந்தான், செஞ்சுரியா அடிச்சிட்டு இருந்தான், இப்பயும் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். நம்பர் 4 சூரியகுமார் அந்த டைம்ல ஓரளவு அடிச்சிட்டு இருந்தான். சூரியகுமாராவது டிஃபெண்ட் பண்ணவில்லை, அதை நான் அப்புறம் வரேன். ஆனா டீமா வந்து அது செட் ஆயிருந்தது. அப்படி எல்லாச்சும் குளறுபடி ஆனாலுமே அக்ஷர் பட்டேல் உள்ள வருவான், இல்லனா ரிங்கு சிங் இருந்தான். மெயினா ரிங்கு சிங்கோட T20 ஸ்டாட்ஸ் 42 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்டா 161.8. இவனுக்கு பதிலாக தான் கில்ல கொண்டு வந்தாங்க. என்ன தப்பு பண்ணா ரிங்கு சிங் வெளியே போறதுக்கு? எதுவுமே பண்ணல. சாம்சன் வந்து நம்ம தூக்குனா ஏதாச்சும் கேள்வி வரும். 3 செஞ்சுரி அடிச்சிருக்கான், சரி அவனை கீழே தள்ளிட்டு கில்ல உள்ள இறக்கி இவனை வெளியே எடுப்போம், இவனை வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாம்சன் மிடில் ஆர்டர்லயும் ஸ்ட்ரகிள் பண்ணான்னு அவனை தூக்கிட்டு ஜிதேஷ் சர்மா கொண்டு வந்தாங்க. சோ ஒரு பிளேயரை காப்பாத்த, ஒரு பிளேயர் தூக்குறீங்க, ஒரு பிளேயரை பிளேஸ் மாத்துறீங்க, அதுக்கப்புறம் அவனையும் தூக்கி இன்னொரு புது பிளேயரும் கொண்டு வரீங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரு 1.5 வருஷம் அப்புறம் பிக்ஸ் பண்றீங்க. இப்ப ரிங்கு சிங் வந்து ஃபார்ம்ல இல்ல, ஸ்மாட்ல அடிக்கல, 1.5 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடுங்க. அவன் வந்து நாளைக்கு வந்து 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஜிதேஷ் சர்மாவே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லனா வந்து சாம்சன் 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனா கில் இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த தேவையில்லை? ஆல்ரெடி ஃபிட்டா கரெக்டா அந்த டீம் எதுக்கு உடைச்சு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஒய் ஃபிக்ஸ் சம்திங் தட்ஸ் நாட் ப்ரோக்கன்றதான் முதல்ல கேள்வி. ஏன்னா 2024ல சவுத் ஆப்பிரிக்கால போய் 5 மேட்ச் சீரீஸை டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து T20 டீம், இந்தியன் T20 டீம்ல ஸ்ட்ராங்கஸ்ட் T20 டீம் இந்த ஹிஸ்டரி நான் பார்த்த வரைக்கும். அப்படி இருந்த டீமை ஒருத்தன் உள்ள வரணுன்றதுக்காக மொத்தமா நாசமாக்கிட்டு அது ஃபேவரட்டிசம் இல்ல பார்த்து கம்பீர் தூக்கிட்டாங்க. சொல்லிட போறேன். We had a good thing, you stupid son of a bitch. We had Fring. We had a lab. We had everything we needed. It all ran like clockwork. You could have shut your mouth, cooked, and made as much money as you ever needed. It was perfect. ஸோ அதனால ஃபேவரட்டிசம் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஃபேவரட்டிசம் இல்லைன்னா இதே வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஃபேவரட்டிசம் இல்லைன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாது. 20 இன்னிங்ஸ் கொடுத்து அடிக்கலை. ஹர்ஷித் ராணா ஒரு பக்கம், அவன் 20 இன்னிங்ஸ் கொடுத்து கடைசி ஒரு 4-5 இன்னிங்ஸ் நல்லா போட்டான். 20 இன்னிங்ஸ் மாதிரி 20 மேட்ச் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இதே வாய்ப்பு ஷமிக்கு கிடைக்கல, ஷமிக்கே கிடைக்கல, சிராஜுக்கு கிடைக்கல, தூக்கிட்டாங்க T20 வேர்ல்ட் கப்ல இருந்து. 24ல போனவன் இன்னும் வரவே இல்லை. ஆனா ஹர்ஷித் ராணா மட்டும் உள்ளேயே இருக்கான். ரெட் பால் கிரிக்கெட்ல ஹர்ஷித் ராணா வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஆஷ்தீப் சிங் இன்னும் டெபியூ கூட பண்ணல. அப்போ அது ஃபேவரட்டிசம் இல்லைன்னா என்ன? இது ஒரு பிளேயரை மட்டும் பேக் பண்ணி ஈவன் இஃப் இட் டசன்ட் பெர்ஃபார்ம், என்னைக்கோ ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ 20 மேட்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா நானே கூட ஒரு 6 கூட அடிச்சுட்டு வந்துடுவேன். 6 அடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? மறுபடியும் கேட்கிறேன், கில் எப்படி உள்ள வந்தான்? எஃப்ஐஆர் ஏன்டா கிழிச்ச? சரி, இப்ப கில்லுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஐபிஎல் ஸ்டாட்ஸ் சொல்லலாம். சரி, ஐபிஎல் ஸ்டாட்ஸ் அப்படி பார்த்தா கூட ஐபிஎல்ல சாய் சுதர்சன் அவனை விட நல்லா தான் பண்ணியிருந்தான். அவன் தான் டாப் ஸ்கோரர். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கில்லை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாங்க, ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. இப்படி பார்த்தாலுமே வந்து சாய் சுதர்சன் தான் வந்திருக்கணும் கில்லுக்கு பதிலாக ஐபிஎல் ஸ்டாட்ஸ் படி எடுத்தீங்கன்னா. ஏன்னா ரிங்கு சிங் வந்து ஐபிஎல் நல்லா பண்ணலனால தான் தூக்கிட்டோன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. சரி ஓகே, அப்படி பார்த்தா சாய் சுதர்சன் தான் உள்ள வந்திருக்கணும். சரி ஓகே, நீங்க வந்து ஐபிஎல் ஆனவன் டக்குன்னு இந்தியன் கிரிக்கெட்ல கொண்டு வர முடியாது, கில்லுனா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஆடி இருக்கான், இன்டர்நேஷனல் ஆடினவன் தான் நாங்க வந்து ரிப்ளேஸ் பண்ண போறோம்னாலும் இன்டர்நேஷனல் ஆடினவங்க ஜெய்ஸ்வால் இருக்கான், ருத்துராஜ் இருக்கான். அவங்க 2 பேருமே பெட்டர் ஆவரேஜ், பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் தன் கில். அப்படி பார்த்தாலும் அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் உள்ள வந்திருக்கும். சம்பந்தமே இல்லாம 3வது ஆளு கில்லு உள்ள வந்து அவனுக்கு வைஸ் கேப்டனும் கொடுக்குறீங்கன்னா அது ஃபேவரட்டிசம் இல்லாம வேற எதுவுமே கிடையாது. ஏன் கம்பீர் மேல அதிக பிளேம் போகுதுன்னா கில்லு ஃபேவரட்டிசம் நடக்குது, ஹர்ஷித் ராணாக்கும் நடக்குது. ஹர்ஷித் ராணாக்கு எந்த ஒரு பேக்கிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாரும் ஓப்பனா வந்து அது கம்பீர்னாலதான்றது தெரிஞ்சது கேகேஆர். ஸோ கம்பீர் தான் பேக் பண்றான். அது போக அவனை ஏதாவது சொன்னா சின்ன பையன் ஏன்டா உங்களுக்கு இருக்கிறீங்க, என்னையே வாங்கிட்டு ஏன்ட்ட சண்டைக்கு வாங்கடான்னு அவனே சொல்றான். ஸோ அதனால ஃபேவரட்டிஸ்னால எல்லா ஹேட்டும் கம்பீர் மேல போச்சு. ஆனா கில்ல வந்து டீமுக்குள்ள வச்சது கம்பீர் மட்டுமான்னு தெரியல, என்ன இதுன்னு தெரியல. இது ஒரு தியரி வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க ட்விட்டர்ல. குஜராத் டைட்டன்ஸ் உடைய கேப்டன், கில்லுடைய ஹோம் கிரவுண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம். அதனால they want him to be the face of Indian cricket. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? இது இன்னும் கேவலமான ரீசன். இப்போ நான் சொல்லும் போதே வந்து ருத்துராஜ், ஜெய்ஸ்வால்லாம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் கில். ஓடியிலேயே நான் சொல்லுவேன் ஜெய்ஸ்வால், அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. டெஸ்ட்ல வந்து ஷியோர்லி ஜெய்ஸ்வால் இஸ் பெட்டர் than கில் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்களுக்குலாம் அந்த கேப்டன்சியோ இல்ல எதுவுமே கொடுக்கல. அவங்கள வந்து லைக் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிட்ட ஆக்க விரும்பல. ஏன்னா ஃபேர் ஸ்கின், அவ்வளவுதான். வேற எந்த ரீசனுமே எனக்கு தெரியல. ஏதாச்சும் உங்களுக்கு கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ் இருக்கு, இவனை விட அவன் ஆவரேஜ் அதிகமா வச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா ஓகே, பட் மத்தபடி வேற எந்த ரீசனும் இல்ல. ரேசிசம் தான். இவன் அவனை விட பார்க்க நல்லா இருக்கான்றனால they want to make him a face of Indian cricket. அததான் வந்து போஸ்டர் பாய்ன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. இப்போ கில்ல டீம் விட்டு தூக்குறனா கில்லுக்கு தான் அது கெடுதல். ஏன்னா ஹேட் ஃபியரா மாறிட்டு இருக்கான்.
அதுக்காக கில் வந்து நல்ல பிளேயர் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல பிளேயர் தான், ஐபிஎல் நல்லா தான் ஆடி இருக்கான், ஓடியில் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஆனா ஆல்ரெடி ஒரு டீம் செட்டா இருக்கு, இவனை எதுக்கு கொண்டு வரீங்கன்றதான் ஹோல் பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா டீம்ல பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் ஒரு ஆள் தான் பெரிய ஆளா இருக்கணும்ன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ரோஹித், கோலி டெஸ்ட் வச்சு தூக்கியாச்சு. ஓடிஐல அவனை இந்த ஆடுங்க டொமஸ்டிக் ஆடுங்க அப்பதான் உள்ள வரும் அதுன்றாங்க. ஹர்திக் பாண்டியா ஓடியே ஆட மாட்டான், என்னன்னு தெரியல. ரோஹித், கோலி வந்து கிரிக்கெட்டோட டச்ல இருக்கணும், அதனால அவங்க போய் டொமஸ்டிக் ஆட சொல்றாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியாவும் ஆடணும்ல அப்போ ஓடிஐ மேட்ச் எல்லாம். அவனை உட்கார வைக்கிறாங்க, ஏன்னா அவன் ஒரு சீனியர் பிளேயரு, அவனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவனை உட்கார வைக்கிறாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்க வேண்டிய கேப்டன்சியை இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க. பேசிக்கலி எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சுப்மன் கில் இஸ் அ பப்பெட் டு கௌதம் கம்பீர். சூரியகுமார் யாதவும் அப்படிதான் இருக்கான். கம்பீர் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கான். அப்படி ஆமாஞ்சாமி போடுறவன தான் வந்து நான் கேப்டனா வச்சுப்பேன். சீனியர் பிளேயர் என்ன ஏதாச்சும் வந்து எதிர்த்து பேசிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, எனிவேஸ் இதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நோ ஹேட் டு கில். பாயிண்ட் என்னன்னா தேர் ஆர் பெட்டர் பீப்புள், அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கணும், கில்லுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதான். ஓகே, எனிவேஸ் கோச் கமாண்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப பேசுறான்டா, எவ்வளவு நேரமா? 2 நிமிஷம் வந்துட்டு சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நேரடியாக ஸ்குவாடுக்கு போயிடலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செலக்டர்ஸ் வந்து ஒரு உருப்படியான டீம், ஒரு ஓட்டை கூட இல்லாமல் எடுத்திருக்காங்க கோச்சை பொறுத்தவரை. வெரி குட்ரா, கை கொடு கொடு. முதல் வந்து ஸ்குவாடை படிச்சிடறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஆர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷான். இப்போ இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கோச்சை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயிங் 11 ஆனா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங், திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா நம்பர் 5, நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் 4 பேர் இருக்க ரிமைனிங் எல்லாமே வந்து பவுலர். குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். நான் வந்து துபே வந்து ஆடணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா துபே ஆடணும்னா நம்ம போலிங் ரொம்ப வீக் ஆயிடும். பிளஸ் துபேவோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து கோயிங் ஆஃப்டர் ஸ்பின்னர்ஸ். ஆனா அவன் ஆடுறது பினிஷரா ஆடிட்டு இருக்காங்க, அது வந்து அவருக்கு சூட் ஆகாது. ஈவன் தென் அவர் ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருனாலுமே அந்த 20 ரன்னை வந்து இப்போ குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் இருந்தா நம்ம அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லைன்னா எய்தர் ஹர்திக் பாண்டியா இல்ல அக்ஷர் பட்டேல் தான் அந்த ஃபீல்டிங் பண்ணணும். அது வந்து ஈஸியா வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம T20 வேர்ல்ட் கப் 2024லயே எங்களுக்கு தெரியும், அக்ஷர் பட்டேல அடிச்சு பிரிச்சாங்க ஒரு ஓவர்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கணும்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஒரு சூப்பரான காம்போ. குல்தீப் யாதவே சூப்பரான பவுலர் தான், ஆனா வருண் சக்கரவர்த்தி அடிக்க முடியலன்னு குல்தீப் யாதவ் அடிக்க போய் விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே சிவம் துபே ஆடினா வருண் சக்கரவர்த்தி அடிக்கலனாலும் பரவாயில்ல, அக்ஷர் பட்டேலை டார்கெட் பண்ணுவோம் இல்ல ஹர்திக் பாண்டியாவை டார்கெட் பண்ணுவோம்னு ரன்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கோச்சோடைய பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 ஆடினா செமிஃபைனல் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி அவங்க அதை பண்ண மாட்டாங்க, துபே தான் ஆடுவாங்க, இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்க. அவங்கெல்லாம் டெசிக்னேட்டட் ஃபினிஷர்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கோச் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். இருக்கிற 2 பிரச்சனை. ஒன்று பெரிய பிரச்சனை சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்தே ஆகணும், வரலன்னா பெரிய பிரச்சனை. அப்படி அவர் ஃபார்முக்கு வரலனாலும் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரிங்கு சிங். ஆனால் ரிங்கு சிங் ஃபார்முக்கு வரலன்னா கோவிந்தா தான். ஏன்னா ரிங்கு சிங் தான் ஏதாச்சும் வந்து பிரச்சனையானா நாட் ஒன்லி ஃபினிஷராக ஆடாமல் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுற ஒரு அபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் ரிங்கு சிங். ஐ வில் ரேட் ஹிம் வெரி ஹைலி. இஷான் கிஷானோட செலக்ஷன் வந்து பியூர்லி வந்து அந்த டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் ஒன்று, 2வது வந்து விக்கெட் கீப்பர்னால தான். இவங்க ஏன் இஷான் கிஷான் போயிருக்காங்கன்னா இன்கேஸ் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வேற விக்கெட் கீப்பர் இல்லை, ஜிதேஷ் சர்மா எடுக்க முடியாது, ஏன்னா மேலே ஓப்பனர் பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால வந்து இஷான் கிஷான் எடுத்திருக்காங்க, வேற வழி இல்லாமல் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாருன்னா அவர் அக்ஷர் பட்டேல் பதிலாக தான் ஆடணும். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் ஆடணும்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப வீக் லிங்க்ஸ் இருக்கும், பவுலிங்ல அடிச்சிருவாங்க. இந்த பேட்டிங் படி போனாலும் அபிஷேக் சர்மா, சஞ்சு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங் 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க. 7 பேர் நொட்டாதது 8ஆவதா வந்து யாரும் துபே அடிக்க போறது கிடையாது, இல்ல வாஷிங்டன் சுந்தரம் அடிக்க போறது கிடையாது. அப்படியே அவங்க 20 ரன் அடிக்கிறாங்கனாலும் அது குல்தீப் யாதவ் தான் உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா டிஃபெண்ட் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு பவுலர் எக்ஸ்ட்ராவா போறது தப்பு இல்லை, ஏன்னா எஸ்பெஷலி இட்ஸ் குல்தீப் யாதவ், அதனாலதான் யோசிக்கிறது, வேற எதுவும் கிடையாது. மற்றபடி எந்த இடத்துலையும் இந்த டீம்ல பிரச்சனையே கிடையாது. ஸ்ட்ராங்கஸ்ட் 15 தான் எடுத்திருக்காங்க. இந்த இஷான் கிஷான்
ரொட்டேஷன் இடம் மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி. இன்கேஸ் அவர் அடிக்கலைன்னா, அவர் ஃபார்ம்ல இருக்காரு, அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் பேக்கப் ஓப்பனரா வர வேண்டிய சூழ்நிலை வந்தால். மற்றபடி டீம் வந்து பயங்கர செட்டா இருக்கு. அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் எல்லா மேட்சும் ஆடுவார்னு தான் அர்த்தம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். 2 பேர் வந்து 3 பேர் இருக்காங்க பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு. இப்போ திலக் வர்மா இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிங்கு சிங் இருக்காரு. அண்ட் 3 பேருமே வந்து ஹெவி ஹிட்டர்ஸும் கூட. 6 அடிக்கணும்னாலும் அடிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எடுத்தோன்னே ரன் போங்கடா அடிங்கடான்ற மாதிரி அனுப்பிட்டு திலக் வர்மாவை அடிங்கடான்னு அனுப்பிட்டு இன்கேஸ் வந்து அந்த சைடு விக்கெட் விழுகுதுன்னா செகண்ட் பெடல் ஆட சொல்லி கொஞ்சம் பொறுமையா ஆட சொல்றதுக்கான இதுவும் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவும் ரெண்டு பேஸ் இன்னிங்ஸ் ஆடுறக்கூடிய ஆடுதான். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் T20 11. இந்த 11 அவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பா செமிஃபைனல் வந்துருவாங்க. செமிஃபைனல்ல ஆனா ஆகும்னு எனக்கு தெரியும். அது அப்போ பாத்துக்கலாம். துபே வச்சுட்டும் போலாம். பட் என்னைக்காச்சும் அது ஒரு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. இஃப் வந்து பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா. ஆனா அதுவுமே சின்ன வாய்ப்பு தான். ஏன்னா கொலாப்ஸ் ஆனா அதை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் எல்லாருமே வந்து காப்பாத்துற அபிலிட்டி இருக்கு. அவங்க ஜஸ்ட் வந்து பிளைண்ட் ஸ்லாகர்ஸ் கிடையாது. ஸோ கோச்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் சொல்லுவேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. அதனால வந்து இந்தியா வில் கோ டு செமிஃபைனல்ஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி வில் டிஃபெண்ட் தேர் T20 டைட்டில் டிபெண்டிங் ஆன் தட் டே. வந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் ஏன் நான் அதிகமாக சொல்றேன்னா, அவன் படுத்து 1.5 வருஷம் ஆச்சு, ஆனாலுமே டீம் ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. அது காரணம் ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் ஃபார்ம்ல இருந்தது. ஸோ இவங்க 2 பேர் ஃபார்ம் வர்றதா முக்கியம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஜெயிக்கிறோம். அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இன்னும் நல்ல விஷயம். ஃபார்முக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன டீம்ஸ்லாம் வருது, அஞ்சு பிடிச்சி அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா நல்லது. எப்படி இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவுக்கே இடம் இருக்குமான்னு தெரியல. நேரடியாக கில் வந்து கேப்டன் ஆவாருன்னு தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் அடிக்கலன்னா ப்ளஸ் வயசு வேற ஆகுது இல்ல, ஈஸி ரீசன் பார்க்கலாம். ஸோ எனிவேஸ் as I always say, Janavary Kumar is never wrong.